போறோம். ஸோ முதல் கிளாஸ் வந்து ஒளிச்சேர்க்கை பத்தி photosynthesis. You would have studied in your earlier classes about photosynthesis. This is the most important reaction in the cosmos. ஸோ இந்த அண்டத்துல பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உயிரிய வினை வந்து ஒளிச்சேர்க்கை தான். ஏன்னா லைஃப் ஆரிஜினேட்டட் இன் அன் அனரோபிக் என்வாயன்மெண்ட்னு படிச்சிருப்போம். தட் இஸ் காற்று பிராணவாயு இல்லா சூழ்நிலை மண்டலத்துல தான் வந்து முதல்ல உயிர் வந்து தோற்றுவிக்கப்பட்டது. தென் சஸ்டெனன்ஸ் ஆஃப் லைஃப், தட் இஸ் எவல்யூஷன், அந்த பரிணாம பாதையில பார்த்தோம்னா ஒற்றை ஜீவிகள், அப்புறம் நம்ம பார்த்துப்போம் ஒற்றை செல் பாசிகள், அதுக்கப்புறம் பூஞ்சைகள், அதுக்கப்புறம் வந்து யூ ஹாவ் த இன்வெர்டிபிரேட்ஸ் அண்ட் வெர்டிபிரேட்ஸ் அண்ட் பிளான்ஸ் எல்லாம் ஒரு பரிணாம பாதையில படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் எப்படி உருவாச்சு, எப்படி how the evolution made way for the existence of human beings on earth is because of photosynthesis. So photosynthesis ஆல் மட்டுமே இப்ப இருக்கக்கூடிய லைஃப் சஸ்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது உருவாக்கப்பட்டிருக்கு. So previously also photosynthesis was happening. Anaerobic photosynthesis சொல்லுவோம். That is காற்றில்லா ஒளிச்சேர்க்கை காற்றில்லா சேர்க்கை நடைபெற்றது. அதுக்கப்புறம் வந்து slowly evolution paved the way for the first chlorophyll containing organisms, bacteria. தான் முதல்ல வந்து சில பாக்டீரியாக்கள் வந்து ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடக்கூடிய வகையில நிறமிகளை கொண்டுள்ளதாக இருந்தது. Then it started slowly anaerobic photosynthesis paved way for aerobic photosynthesis. So காற்று பிராணவாயு வெளியிடுவதன் மூலம் மிக முக்கியமான ஒரு அந்த பிரபஞ்சத்தில் உயிர்கள் வாழ்வதற்கான ஒரு நிலை ஏற்பட்டது. ஸோ தட் இஸ் வை வி சே photosynthesis is the most important metabolic reaction which sustains life on earth. ஸோ இதன் மூலமாக மட்டும்தான் உயிர்கள் வாழ முடிகிறது இந்த பூமியில. So that is why it is very, very important. So it is an important anabolic pathway in plants. So ஒளிச்சேர்க்கை நம்ம வந்து லைஃப் சஸ்டெனன்ஸா இருந்தாலும் அனபாலிக் பாத்வே அப்படின்னா கூட்டு சேர்த்தல் வினைகள்லாம் நடக்குது இல்லையா. அனபாலிக்னா சிந்தசைசிங், கார்போஹைட்ரேட் சிந்தசைசிங், புரோட்டீன் சிந்தசைசிங், நம்மளுடைய செல்கள்ல கூட அந்த சேர்க்கை வினைகள்னு சொல்லுவோம். ஒவ்வொரு மூலக்கூறாக சேர்த்து ஒரு புரத உருவாக்குதல், கார்போஹைட்ரேட் உருவாக்குதல். இப்போ நம்மளோட செல்கள்ல நம்ம அதை செய்ய முடியாது. ஓகே, ஸோ பிளான்ட்ஸ்ல வந்து முக்கியமா பிளான்ட்ஸ்லயும் சில பாக்டீரியாக்களிலும் தான் இந்த சேர்க்கை வினைகள் முக்கியமான அனபாலிக் பாத்வே அப்படின்னு சொல்லுவோம் இந்த photosynthesis. So here what is actually happening is solar energy is getting converted to chemical energy. That is சூரிய ஆற்றல் வேதியியல் ஆற்றலாக மாற்றப்படுகிறது. To put it in a single sentence, photosynthesis, what is photosynthesis na conversion of solar energy to chemical energy. So நம்ம நிறைய விதத்துல இந்த ஒளிச்சேர்க்கையை வந்து நம்மளால வரையறுக்க முடியும். We can define photosynthesis in many ways because it is a very complex phenomenon. So இதுல வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டோம், solar energy to chemical energy. பட் இதுல வந்து நிறைய வினைகள் இருக்கு. So you can also tell it in another way. Photosynthesis is conversion of inorganic compounds to organic compounds with the help of sunlight as energy source. So கனிம கார்பன் மூலக்கூறுகளை கரிம கார்பன் மூலக்கூறுகளாக சூரிய ஒளியின் ஆற்றலை கொண்டு நடைபெறுவதுதான் ஒளிச்சேர்க்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது மாதிரியாகவும் சொல்லலாம். ஸோ சூரிய ஒளியின் உதவியோட கனிம கார்பன்களை கரிம கார்பனாக மாற்றுவது. ஸோ கனிம கார்பன் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, இன்ஆர்கானிக் கார்பன். கரிம கார்பன்னா கார்போஹைட்ரேட், ஸ்டார்ச், செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ், எவ்வளவோ இருக்கு. ஸோ அதை வந்து ஒரு டெஃபினேஷனா நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, photosynthesis is a coupled reaction of photolysis of water
leading to release of oxygen as well as reduction of carbon dioxide. So இரண்டு வினைகளின் சேர்க்கை தான் வந்து ஒளி சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம். That is coupled reaction. கப்புள்னா ரெண்டு வினைகள் சேர்ந்து நடைபெறுகிறது, சைமல்டேனியஸ்லி நடைபெறுகிறது. என்ன வினைகள், முக்கியமான வினைகள் நடைபெறுகிறது அப்படின்னா போட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர். போட்டோனா லைட், லைசிஸ்னா பிரேக் டவுன். ஸோ நீரின் சிதைவு நடைபெறுகிறது. எதனால்? ஒளியின், சூரிய ஒளியின் தாக்கத்தால் நீர் மூலக்கூறுகள் சிதைவுறப்பட்டு நீரிலிருந்து, தட் இஸ் H2O அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த H2O இருந்து ஆக்சிஜன் வெளியேற்றப்படுகிறது. ஸோ நம்ம பிளான்ஸ் வந்து எப்படி ஆக்சிஜனை வந்து வெளியேற்றுகிறது என்வாயன்மெண்ட்ல அப்படின்னா, இந்த நீர் ஒளியின் தாக்கத்தால் நீர் மூலக்கூறுகள் சிதைவுற்று H2 தனியாகவும் O தனியாகவும் பிரியும், O2 தனியாகவும் பிரியும். So oxygen will be liberated as the gas, and hydrogen will be used for reducing the carbon dioxide. So வெளியிலிருந்து உள்ளே செல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வந்து இந்த நீர் மூலக்கூறுகள் சிதைவுற்றதால் பிரிக்கப்பட்டிருக்கு. So I was talking about the various kinds of ways you can define photosynthesis. ஸோ முக்கியமான நிகழ்வு தான் இந்த போட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர். ஸோ நீர் மூலக்கூறு சிதைவு தான் முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகிறது. பிகாஸ் திஸ் இஸ் ஹவு ஆக்சிஜன் இஸ் அவைலபிள் ஃபார் அஸ், ஃபார் ஆல் த லிவிங் பீயிங்ஸ் ஆன் எர்த், as well as hydrogen is available for reducing carbon dioxide. ஸோ கார்பன் டை ஆக்சைடு, வெளியில இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து பிளான்ட் செல்களுக்குள்ள போகும்போது இந்த நீரின் சிதைவால் வெளியேற்றப்படும் ஹைட்ரஜன் கார்பன் டை ஆக்சைடோட சேர்ந்து அதை குறைத்து, ரிடக்ஷன் டிவிஷன் சொல்லுவோம், குறைத்த வினையின் மூலம் கரிம கார்பனாக மாற்றப்படுகிறது கார்பன் டை ஆக்சைடு. So that is one definition for photosynthesis. So photosynthesis is also referred to as a series of oxidation reduction reactions. So ஒளிச்சேர்க்கையில என்ன நடைபெறுகிறதுனா ஒரு ஆக்சீகரண குறைத்தல் வினைகள் வந்து ஆக்சீகரண குறைத்தல் வினைகளின் தொகுப்பு தான் ஒளிச்சேர்க்கைன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இட் இஸ் a series of oxidation reduction reaction. ஸோ ரிடக்ஷன்னாலே அக்செப்டன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் சேரும் போது குறைத்தல் வினையும், ஆக்சிஜன் சேரும் போது ஆக்சீகரண வினையும் நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ ஹைட்ரஜன் டொனேட்ஸ் த எலக்ட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ். எல்லா ஆட்டம்லயும் நம்ம படிச்சிருக்கோம். இட் இஸ் மேட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். நம்ம கெமிஸ்ட்ரியில பார்த்திருப்போம். ஸோ ஈச் ஆட்டம் ஹேஸ் எலக்ட்ரான்ஸ் ஆன் தி அவுட்டர் ஆர்பிட், அண்ட் இன் த நியூக்ளியஸ் யூ ஹேவ் த புரோட்டான்ஸ் அண்ட் த நியூட்ரான்ஸ். ஸோ எலக்ட்ரான்ஸ், ஒவ்வொரு வினையின் பொழுதும் எலக்ட்ரான்கள் வந்து ஒரு ரியாக்டன்ஸ்ல இருந்து மாற்றி மாற்றி செல்லும். ஓகே, ஒரு பொருளிலிருந்து, ஒரு கனிம பொருளிலிருந்து வெளியேற்றப்பட்டு வேற ஒரு பொருளோட சேரும். ஸோ இங்க வந்து ஹைட்ரஜன், தட் இஸ் வாட்டர், ஸ்பிளிட்ஸ் அண்ட் டொனேட்ஸ் த எலக்ட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ். ஸோ எங்கிருந்து இந்த குறைத்தல் வினைக்கு வந்து தேவையானது வந்து எலக்ட்ரான்களும் புரோட்டான்களும் தேவை. புரோட்டான் இஸ் நத்திங் பட் ஹைட்ரஜன் ஆட்டம். Hydrogen atom is referred to as proton. So H2 molecule, H2 is a hydrogen molecule. So H2 வந்து split ஆகும்போது it gets split into electrons and protons, and this helps to reduce the carbon dioxide to carbohydrate. இன்னொரு முக்கியமான பொருள் என்ன உருவாகுது அப்படின்னா பயாலஜிக்கல் ஹைட்ரஜன், உயிரிய ஹைட்ரஜன் மூலக்கூறு. So hydrogen is a gas. நமக்கு எல்லாம் தெரியும். We know hydrogen is a gas. But what is biological hydrogen? That is ஒரு உயிரிய பொருளில், ஒரு உயிரிய வேதி பொருளாக மாறுகிறது. NADPH, நிக்கோட்டினமைடு அடினைன் டைபாஸ்போ ஹைட்ரஜன், டைஹைட்ரஜன் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவோம். NADPH அப்படிங்கிறது வந்து ஒரு உயிரிய மூலக்கூறு. ஏன் இது உயிரிய மூலக்கூறு அப்படின்னா, this stores the hydrogen atom for future energy resource. So அந்த உயிரிய மூலக்கூறான அந்த ஹைட்ரஜன் அதை வந்து சேமித்து வைக்கும் ஒரு வேதிப்பொருள் தான் இந்த NADP அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலப்பொருள். So when it accepts hydrogen, okay, when it receives hydrogen, it becomes NADPH. Okay, it's a reduced form of NADP. So நம்மளுடைய செல்கள்ல வந்து
ஆற்றலை வந்து சேமித்து வைக்கும் ஒரு வேதிப்பொருளாக, ஆற்றலை வந்து ஹைட்ரஜனாக சேமித்து வைக்கும் ஒரு மூலப்பொருளாக இருக்கு இந்த NADPH. இது வந்து பிளான்ட்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். NADPH, NADP, when it accepts hydrogen it becomes NADPH. So இது வந்து பிளான்ட்ஸ்ல இருக்கும். நம்மளோட okay, so I was talking about alternative oxidative and reductive reaction. So இந்த ஒளிச்சேர்க்கைங்கிறது ஆக்சிகரண குறைத்தல் வினைகளின் ஒரு தொகுப்பு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதுல முக்கியமான இன்னொரு நிகழ்வு என்னன்னா, ஒரு நிகழ்வு வந்து போட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர், அதன் மூலமாக பிராணவாயுவின் வெளியேற்றம், கார்பன் டை ஆக்சைடு குறைத்தலுக்கு தேவையான ஹைட்ரஜனும் கிடைக்குது. அது ஒண்ணு. ரெண்டாவது நிகழ்வு வந்து கார்பன் டை ஆக்சைடின் குறைத்தல் நிகழ்வு. ஸோ ரிடக்ஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன்டு கார்போஹைட்ரேட். மூன்றாவதாக முக்கியமான நிகழ்வு என்னன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஏடிபி. ஸோ ஆற்றல் மூலக்கூறுகளான அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டின் உருவாக்கம் வந்து நடைபெறுகிறது. ஸோ this is ATP is formed because of with the help of the solar energy. So it is called photophosphorylation. Phosphorylation na addition of phosphorus. ஓகே, ஸோ ஏடிபியில் 3 பாஸ்பரஸ் இருக்கு, அடினோசின் ட்ரைபாஸ்பேட். ஸோ இந்த 3 பாஸ்பரஸ் இணைகிறது வந்து பாஸ்போரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஆக்சிகரண வினைகளால் தூண்டப்பட்டு நடைபெறுவதால் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் ஒன்று இருக்கு. இது வந்து சூரிய ஆற்றலின் தாக்கத்தால் நடைபெறுவதால் இதுக்கு போட்டோபாஸ்போரிலேஷன் அப்படின்னு பேரு. So the phosphorylation which happens during photosynthesis, that is ஒளிச்சேர்க்கையில் நடைபெறும் பாஸ்பரீகரணம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒளி பாஸ்பரீகரணம், போட்டோபாஸ்போரிலேஷன். ஓகே, ஸோ இதுவும் ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்கு போட்டோசிந்தசிஸ்ல. ஸோ மேலே குறிப்பிட்ட அத்தனை நிகழ்வும் போட்டோசிந்தசிஸ்ல நடைபெறுகிறது. ஸோ போட்டோசிந்தசிஸ் is the culmination of all the above reactions. ஓகே, அக்கரிங் இன் த பிளான்ட் செல். ஸோ எங்க நடைபெறுகிறது இத்தனை நிகழ்வும் இத்தனை வினைகளும்? பிளான்ட் செல்லுக்குள்ள இருக்கிற ஒரு குளோரோபிளாஸ்ட் பசுங்கணிகத்துக்குள்ள நடைபெறுகிறது. ஸோ நம்ம இன் அ சென்டென்ஸ் we can say conversion of solar energy to chemical energy, பட் இவ்வளவு நிகழ்வு இதுல இருக்கு. ஸோ ஆக்சிஜெனிக் போட்டோசிந்தசிஸ், பிராணவாயு ஆக்சிஜெனிக் ஒளிச்சேர்க்கை, ஆக்சிகரண ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம். The principal converter of sunlight into chemical energy on earth is catalyzed by 4 multi-subunit membrane protein complex. இது வந்து எதனால் நடைபெறுகிறது, எதன் உதவியால் நடைபெறுகிறதுனா, அந்த பிளாஸ்மா சவ்வின் மேல் 4 நொதி தொகுப்புகள், கூட்டு தொகுப்புகள் அமைந்திருக்கின்றன, ஒரு வரிசையில் அமைந்திருக்கின்றன. ஸோ 4 மல்டி சப்யூனிட் மெம்பரேன் புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ். ஸோ நம்மளுடைய பிளான்ட்ஸினுடைய பிளாஸ்மா மெம்பரேன்ல 4 கூட்டு நொதி கூட்டுகள் இருக்கு. ஸோ அவை வந்து யூ கேன் சே போட்டோசிஸ்டம் 1 ஒளி தொகுப்பு 1, போட்டோசிஸ்டம் 2 ஒளி தொகுதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒளி தொகுப்பு 1, ஒளி தொகுப்பு 2, சைட்டோக்ரோம் B6F காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒரு கூட்டு நொதி இருக்கு. சைட்டோக்ரோம் B6F காம்ப்ளெக்ஸ். அப்புறம் 4வது வந்து FATPase. ATPaseல தான் லாஸ்ட் ரியாக்ஷனான ATP மூலக்கூறு உருவாக்கம் நடைபெறுகிறது. ATPase is an enzyme. ஸோ இந்த 4 கூட்டு தொகுதிகள் வந்து மெம்பரேன், பிளாஸ்மா மெம்பரேன்ல அமைந்திருக்கின்றன. ஸோ இந்த 4 கூட்டு நொதி தொகுதிகள்ல தான் மேலே குறிப்பிட்ட அனைத்து நிகழ்வுகளும் நடைபெறுகிறது. எலக்ட்ரான் கடத்துதல், புரோட்டான் கடத்துதல், ஓகே, ஆக்சிகரணம் நடைபெறுது, குறைத்தல் நிகழ்வு நடைபெறுது. So all these reactions happen because of the presence of 4 enzyme complexes on the membrane. Okay, so this is in precise what is photosynthesis. So இதை வந்து நம்ம தமிழ்லயும் எழுதியிருக்கேன், நீங்க படிச்சுக்கோங்க. Okay, so important scientists which who have done work on photosynthesis, Blackman அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட், he has given out the law of limiting factors. So எந்த ஒரு
காரணி வந்து ஒளிச்சேர்க்கையை மிகவும் பாதிக்குது. ஸோ லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ், வார்பர்க்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு இருக்கு. அது வந்து மோஸ்ட் ஆஃப் த போட்டோசிந்தசிஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து குளோரெல்லா, தட் இஸ் ஒற்றை செல் பாசி அப்படின்னு சொல்லுவோம். பச்சை பாசி, ஒற்றை செல் பச்சை பாசி குளோரெல்லால தான் எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் நடத்தியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ மாடல் ஆல்கா. ஸோ வார்பர்க் ஹேஸ் ஒர்க்ட் ஆன் photosynthesis. He has given Warburg's effect. எப்படி வந்து ஆக்சிஜனே வந்து ஒளிச்சேர்க்கைக்கு வந்து தடையாக இருக்கலாம் அப்படிங்கறத ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. யூனோ தி ill effects of oxygen on photosynthesis. ஸோ ஆக்சிஜனுடைய பாதிப்பை வந்து படிச்சிருக்காரு வார்பர்க். ஸோ வேன் நீல் அப்படிங்கிற இது வந்து he has also worked on photosynthesis. ராபர்ட் ஹில், ஹில் ரியாக்ஷன், ஒளிக்கிரியை அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். photosynthesis is divided into two reactions, Hell reaction and dark reaction, light reaction and dark reaction படிச்சிருப்போம். அதுல ஒளிக்கிரியை வந்து கண்டுபிடிச்சது ராபர்ட் ஹில். எமர்சன்ங்கிற சயின்டிஸ்ட் வந்து ரெட் டிராப், செவ்வீழ்ச்சி நிகழ்வு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. மெல்வின் கால்வின், அப்படி அவர் தான் டார்க் ரியாக்ஷன், கால்வின் சைக்கிள் நம்ம படிச்சிருப்போம். அதை வந்து கண்டுபிடிச்சவர் வந்து மெல்வின் கால்வின். And then Michel, Disenhofer and Huber, they have purified the reaction center. ஒளி தொகுப்புன்னு நாம் சொன்னேன் இல்லையா, போட்டோ சிஸ்டம் 1 and போட்டோ சிஸ்டம் 2, ஒளி தொகுப்பு 1, ஒளி தொகுப்பு 2, இதை வந்து பியூரிஃபை பண்ணி, இதெல்லாம் ஒரு புரத கூட்டின் தொகுப்பு தான். ஸோ இதை வந்து பியூரிஃபை பண்ணினாங்க, இவங்களுக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சது. So these are some of the important scientists who have worked on photosynthesis. So now we will come to the most important part of this talk today. These are some concepts, important concepts. இந்த கோட்பாடுகளின் அடிப்படையில தான் நம்ம ஒளிச்சேர்க்கை வந்து புரிஞ்சுக்க முடியும். We can understand photosynthesis based on these concepts. So ஒளிச்சேர்க்கைக்கு முக்கியமானது வந்து சூரிய ஒளி. Okay, you need the sunlight. You have all studied sunlight is made of a spectrum of light. Light travels in waves. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்லுவோம், நிறமாலை அப்படின்னு சொல்லுவோம். ஈச் ஹேஸ் அ வேவ் லென்த். ஒரு அலை போன்ற பாதையில தான் வந்து ஒளி போகும். ஸோ we have studied that the light, sunlight is made of 7 different colors. We call it, what do we call? Rainbow. விப்கியோர் அப்படின்னு படிச்சிருப்போம். violet, indigo, blue, green, yellow, orange and red. விப்ஜியார்னு படிச்சிருப்போம். So each light has a particular wavelength. So violet தான் மிக குறைந்த அலைநீளமுடைய ஒளி. அதே மாதிரி இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ரெட், சிவப்பு ஒளி வந்து மிக அதிக அலைநீளம் கொண்ட ஒளி, கதிர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 7 கதிர்களின் கூட்டு தான் சூரிய ஒளி. ஸோ அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்னு படிச்சிருப்போம். ப்ளூவை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ வயலட்டை விட கொஞ்சம் கம்மியான நிறமாலை கொண்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வி ஹாவ் ஸ்பெக்ட்ரம். ஸோ ஒளியை வந்து நம்ம ஸ்பெக்ட்ரம், கதிர்வீச்சு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ வாட் இஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்? ஸோ ஒளி சேர்க்கைக்கு நம்ம சூரிய ஒளியில அதிக 7 டிஃப்ரெண்ட் லைட்ஸ், 7 டிஃப்ரெண்ட் ஸ்பெக்ட்ரா இருக்கு, கதிர்வீச்சு இருக்கு. 7 வெவ்வேறு கதிர்வீச்சுகள் இருக்கின்றன. அதில் வந்து முக்கியமான 2 கதிர்வீச்சு தான் சூரிய இந்த குளோரோபிளாஸ்ட் குளோரோபிளாஸ்டுக்குள்ள இருக்கிற குளோரோஃபில்லை தாக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்றிருக்கும் கதிர்வீச்சாக இருக்கு. ஸோ அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குளோரோபிளாஸ்ட்ல இருக்கிற குளோரோஃபில் பிக்மெண்ட் தான் வந்து சூரிய ஒளியானது அதை வந்து தாக்கும் விளைவாக தான் இந்த ஒளிச்சேர்க்கைக்கு நம்ம படிச்ச அத்தனை நிகழ்வுகளும் நடைபெறுகின்றன. ஸோ குளோரோஃபில் நிறமி இருக்கு இல்லையா பிளான்ட்ஸ்ல, அதை வந்து எந்த கதிர்வீச்சு தாக்குது அப்படின்னா, chlorophyll pigment shows maximum absorption at red and blue அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகே, ஸோ அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா ஒவ்வொரு நிறமிக்கும் ஒரு ஈர்ப்பு
நிறமாலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு லைட்டின் ஆற்றலை வந்து அதிகமாக ஏற்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னா இந்த குளோரோஃபில் வந்து மோஸ்ட்லி இட் அப்சார்ப்ஸ் மேக்சிமம் லைட் ஆஃப் ப்ளூ அண்ட் ரெட். ஸோ அது வந்து 662 நானோமீட்டர்ஸ். நம்ம வேவ் லென்த்தை வந்து நானோமீட்டர்ஸ் தான் அளவிடுவோம். ஸோ 662 நானோமீட்டர்ஸ், 432 நானோமீட்டர்ஸ் அந்த இதுல தான் வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ 400 அப்படின்னா ப்ளூ கிட்ட வந்துடும், 600னா இட் வில் கோ டு த ரெட். ஸோ ப்ளூ லைட் அண்ட் சிம்பிளா சொல்லணும்னா ப்ளூ கதிர்வீச்சும் ரெட் கதிர்வீச்சும் தான் மேக்சிமம் வந்து குளோரோஃபில் மாலிக்யூல் வந்து அப்சார்ப் பண்ணிக்குது. ஸோ தட் இஸ் கால் த அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். ஸோ மற்றது கிரீன், ஆரஞ்ச், வாட் இஸ் இண்டிகோ, அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு அப்சார்ப் பண்ண, கிரீன் அப்சார்பே பண்ணாது. அதனால தான் வி சி த லீஃப் ஆஸ் கிரீன் இன் கலர். ஸோ கிரீன் வந்து அப்சார்பே ஆகாது. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கிரீன் இன் கலர், இட் ரிஃப்ளெக்ட்ஸ் கிரீன். ஸோ கதிர்வீச்சின் எந்த சூரிய ஒளியின் எந்த கதிர் குளோரோஃபில் நிறமிகளால் ஈர்க்கப்படுகிறதோ அதுதான் வந்து ஈர்ப்பு நிறமாலை அப்படின்னு சொல்றோம். பொதுவாக ரெட் அண்ட் ப்ளூ லைட் ஒன்லி கெட்ஸ் அப்சார்ப்டு பை த குளோரோஃபில். ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா செயல்பாட்டு நிறமாலை. ஸோ அப்சார்ப் ஆயிடுச்சு, ஆனால் போட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடக்கூடிய அந்த பர்டிகுலர் கதிர்வீச்சு எது அப்படின்னா அது தட் இஸ் கால்ட் ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம். ஸோ ரேட் ஆஃப் போட்டோசிந்தசிஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி வந்து ஒளி சேர்க்கை நடைபெறுகிறது அப்படிங்கறது நம்ம கண்டுபிடிக்கிறதுனா ஆக்சிஜன் எவல்யூஷனால நம்ம கண்டுபிடிக்கலாம். we can find out by measuring the amount of oxygen evolved, we can measure the rate of photosynthesis. ஸோ ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம்ங்கிறது வந்து அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா ஒவ்வொரு கதிர்வீச்சையும் வந்து இந்த குளோரெல்லா மேல செலுத்தி மோனோக்ரோமேட்டிக் லைட் அப்படின்னு சொல்லுவோம். ஒற்றை கதிர்வீச்சு ப்ளூ, வயலட், இண்டிகோ, ரெட், எல்லோ, ஆரஞ்ச் எல்லா கதிர்வீச்சையும் வந்து ஒற்றை கதிர்வீச்சாக செலுத்தினாங்க குளோரெல்லா மேல. அண்ட் தே மெஷர்ட் தி அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் ரிலீஸ்ட். ஓகே, ஸோ அதுல வந்து அவங்க என்ன பார்த்தாங்க அப்படின்னா இந்த ப்ளூ அண்ட் ரெட் இதுல தான் வந்து மேக்சிமம் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் லிபரேட்டட் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம், அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் ஒவ்வொரு நிறமிக்கும் வேற வேறையா இருக்கும். chlorophyll, you have so many pigments. chlorophyll A இருக்கு, chlorophyll B இருக்கு, xanthophyll இருக்கு, carotenoid இருக்கு, anthocyanin இருக்கு. so many pigments are there. நிறமிகள் வந்து நிறைய இருக்கு. ஆனா அவைகளின் ஈர்ப்பு நிறமாலையும் வெவ்வேறாக இருக்கும். இந்த chlorophyll A வந்து மேக்ஸிமம் 600 நானோமீட்டர் அப்சார்ப் பண்ணிக்கும். chlorophyll B வந்து மேக்ஸிமம் மேபி 430 நானோமீட்டர் அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் வெவ்வேறாக இருக்கும், ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரமும் வெவ்வேறாக இருக்கும். ஸோ ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் வந்து இட் இஸ் மெஷர்ட் பை தி டைப் ஆஃப் வேவ் லென்த் விச் yields the maximum amount of oxygen. ஸோ போட்டோசிந்தசிக் ரேட் ஒளிச்சேர்க்கையின் சதவிகிதம் வந்து எந்த கதிர்வீச்சால் அதிகரிக்கப்படுகிறதோ அதுதான் வந்து ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம், செயல்பாட்டு நிறமாலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து ரெட் டிராப், செவ்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ரெட் லைட்டை வந்து அந்த குளோரெல்லா மீது செலுத்தும் பொழுது எமர்சன், ராபர்ட் எமர்சன் அப்படிங்கிறவர் தான் செவ்வீழ்ச்சி கோட்பாடை வந்து முன்வைத்தார். ஸோ வாட் ஹி ஃபவுண்ட் வாஸ் when working on chlorella using monochromatic light, he observed a sudden drop in the rate of photosynthesis at wavelengths greater than 680 nanometer. That is 680 nanometers தான் red light னுடைய ஸ்பெக்ட்ரம் கதிர்வீச்சு. ஓகே, ஸோ அதற்கு மேல் 700 நானோமீட்டர்ஸ் அவர் செலுத்திய பொழுது அவர் என்ன பார்த்தாருன்னா போட்டோசிந்தசிஸ் ரேட் வந்து கடுமையாக வீழ்ச்சி கண்டது. ஓகே, ரெட் டிராப், இதான் வந்து செவ்வீழ்ச்சி அப்படின்னு சொன்னார் அவரு. ஸோ ரெட் டிராப் எஃபெக்ட் இஸ் அ ஷார்ப் டிக்ரீஸ் இன் குவாண்டம் ஈல்ட். குவாண்டம் ஈல்ட் அப்படின்னா குவாண்டம்னா என்ன, குவாண்டம் இஸ் அ குவாண்டா, ஃபோட்டான் சன்லைட்டை வந்து குவாண்டா அப்படின்னு சொல்றோம், ஃபோட்டான் அப்படின்னு சொல்லுவோம். சன்லைட்டினுடைய ஒவ்வொரு ஒளி கற்றைய வந்து ஃபோட்டான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குவாண்டா ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவோம். குவாண்டா இஸ் த மெஷர்மெண்ட் ஃபார் லைட். ஒளி கதிர்களின்
அந்த மெஷர்மெண்ட் சொல்லுவோம், அளவீடு, அதை வந்து குவாண்டா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ குவாண்டம் ஈல்டு அப்படின்னா ஒற்றை ஒளிக்கதிர் உடைய மகசூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மகசூல் அப்படின்னா என்ன? ஆக்சிஜனின் அளவு. ஸோ ஒவ்வொரு ஒரு போட்டான் வந்து ஒரு ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறு வெளியேற்றப்படும் வேண்டும் என்றால் 8 ஒளி கதிர் அளவீடு வந்து 8 quanta of light has to get inside to give out 1 molecule of oxygen. இதான் குவாண்டம் ஈல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு ஒளிக்கதிர் அதை வந்து குவாண்டா அப்படின்னு தான் அளவீடு செய்வோம். ஸோ குவாண்டம் ஈல்டு அப்படின்னா எவ்வளவு ஒரு மூலக்கூறு ஆக்சிஜன் வெளியிட எவ்வளவு ஒளிக்கதிர் தேவை அப்படின்னா 8 குவாண்டா ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குவாண்டம் ஈல்டு அதை வந்து பயன்படுத்தி அவர் கண்டுபிடிச்சார். ரெட் டிராப் எஃபெக்ட் இஸ் a sharp decrease in quantum yield. What is quantum yield? Number of oxygen molecules released per quantum of light absorbed. ஸோ இதுதான் வந்து குவாண்டம் ஈல்டு அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் ஒளி தொகுதி மகசூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 700 நானோமீட்டர்ஸ்ல அவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா ஒளி தொகுதி மகசூல் வந்து மிகவும் குறைந்து காணப்பட்டது. ஸோ இதுதான் வந்து செவ்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம், ரெட் டிராப். ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் எமர்சன் என்ஹான்ஸ்மெண்ட் எஃபெக்ட், எமர்சன் உயர்த்தல் நிகழ்வு. இதே இந்த செவ்வீழ்ச்சிக்கு நேர் எதிர்வினையாக அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, ஒரு 700 நானோமீட்டர்ஸ் கதிர்வீச்சு அந்த குளோரெல்லா மேல படுற மாதிரி செய்யறாரு. அதே சமயம் அதை விட குறைந்த அலைநீளமாக 680 நானோமீட்டர்ஸ், ஓகே, அதையும் சேர்த்து விடுறாரு. ஓகே, அதையும் சேர்த்து அந்த குளோரெல்லா தாக்கப்படுகிறது. ஸோ 2 ஒளிக்கதிர்கள், ஒன்னு வந்து 700 நானோமீட்டர்ஸ், ஒன்னு வந்து 680 நானோமீட்டர், ஸ்லைட்லி ஷார்ட்டர் வேவ்லென்த். இந்த 2 அலைநீளம் கொண்ட கதிர்கள் வந்து குளோரெல்லால பட்ட உடனே he saw a very high increase in photosynthetic rate. ஸோ இது வந்து 2 ஒளிக்கதிர்களும், ஒரு குறைந்த அலைநீளம் கொண்ட ஒளிக்கதிர், ஒரு அதிக அலைநீளம் கொண்ட ஒளிக்கதிர். ஓகே, ஸோ 680 and 700 together when he gave, I mean when he made குளோரெல்லா மேல இது பண்ணும்போது, தாக்கப்படும் பொழுது மிக அதிக அளவிலான ஒளிச்சேர்க்கை சதவிகிதத்தை பார்த்தார். ஸோ திஸ் இஸ் கால்ட் எமர்சன் என்ஹான்ஸ்மெண்ட் எஃபெக்ட். ஓகே, ஸோ ஒரு இதுக்கு முன்னாடி அவர் என்ன பார்த்தார்? ரெட் டிராப் பார்த்தார். தட் இஸ் 700 நானோமீட்டர் இஸ் ineffective for photosynthesis. 700 nanometer light is ineffective for photosynthesis. ஒளிச்சேர்க்கைக்கு மிக குறைவான செயல்பாட்டு திறனுடையது 700 நானோமீட்டர்ஸ். ஆனால் அதோட சேர்ந்த 680 நானோமீட்டர்ஸ், கொஞ்சம் குறைவான அலைநீளம் கொண்ட கதிர் வந்து சேரும் பொழுது it multiplies the photosynthetic rate. ஸோ அதுதான் அவரு, இட் இஸ் கால்ட் எமர்சன்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் எஃபெக்ட், எமர்சன் உயர்த்தல் நிகழ்வு. ஸோ இதனால் அவருக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, 2 ஒளி தொகுப்புகள் இருக்கு செல்லுக்குள்ள, குளோரோபிளாஸ்டுக்குள்ள 2 ஒளி தொகுப்புகள் இருக்கின்றன. ஒன்னு வந்து 700 நானோமீட்டர் அப்சார்ப் பண்ணிக்குது, இன்னொன்னு வந்து 680 நானோமீட்டர்ஸ் அப்சார்ப் பண்ணிக்குது. இந்த 2 ஒளி தொகுப்புகளும் சேர்ந்துதான் ஒளிச்சேர்க்கையை மிக அதிகமாக அந்த சதவிகிதம் வந்து அதிகமாக்கப்படுகிறது. So how did he measure this? By the amount of oxygen evolved. So oxygen in வெளியேற்றம் தான் வந்து ஒளிச்சேர்க்கை நடைபெறுகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். So இது இந்த measurement of oxygen evolved, Emerson measured the amount of oxygen evolved and he came to a conclusion that there are 2 photosystems in the chloroplast, photosystem 1 and photosystem 2. So photosystem 1 வந்து 700 நானோமீட்டர் கதிர்வீச்சை அப்சார்ப் பண்ணிக்குது. photosystem 2 வந்து 680 நானோமீட்டர் கதிர்வீச்சை அப்சார்ப் பண்ணிக்குது. ஸோ இந்த 2 வெவ்வேறு அலைநீளம் கொண்ட கதிர்வீச்சினால் தான் photosynthesis
நிகழ்வு நடைபெறுகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சார். சோ இந்த செவ்வீழ்ச்சி அண்ட் எமர்சன் உயர்த்தல் நிகழ்வு ரெண்டுமே முக்கியமான கோட்பாடாக கருதப்படுகிறது. ஒளிச்சேர்க்கைக்கு முக்கியமான கோட்பாடாக கருதப்படுகிறது. Then I told you already what is quantum yield, ஒளி தொகுதி மகசூல்.